தோட்டப்பாவு யூடியூப் சேனலுக்கு ஆதரவளிக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இதோ இந்த மாமாவை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த கிரிக்கெட்ல இருக்காருல இந்த மாமா, இவர் தான் சமீபத்துல ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அது என்ன கருத்துன்னா நீங்களே பாருங்க. அவரோட அந்த கருத்துல அவர் என்ன சொல்ல வரான்னா, அதாவது தான் சமீபத்துல கிரிக்கெட் பத்தின படங்கள் பார்த்திருப்பார்ல, அந்த படங்கள்ல கிரிக்கெட்டை பத்தி பேசுறதுக்கு பதிலா ஒரு கருத்தை உள்ள திணிச்சு எடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கடுத்து இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாதிரி எந்த விஷயம் எந்த கருத்தும் இல்லாம இந்த லப்பர் பந்து அப்படிங்கிற இந்த படம் வந்து கிரிக்கெட்டை பத்தி மட்டுமே இருக்கனால இந்த லப்பர் பந்து எனக்கு ஸ்பெஷலான படம் தான் அப்படின்னு நம்ம அஸ்வின் மாமா சொல்லியிருக்காரு. சரி, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்தை மேம்போக்கா பார்த்தா அது வந்து கரெக்டா தான் தெரியும். ஆனா அவரோட கருத்தை ஒரு சமூக ரீதியில ஒரு பொலிட்டிக்கலா பார்த்தோம்னா அது பக்கா பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட். பக்கா பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்டா என்ன சொல்றீங்க? சாதாரண ஒரு இதையே அப்படியே தெரிச்சு நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். மறுபடியும் அவரோட கருத்தை நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அவர் சொல்ல வந்த இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பத்தின படங்கள் அப்படின்னு அவர் சொல்ல வந்த கிரிக்கெட் பத்தின படங்களா 2 படங்கள். ஒன்னு ஜீவா, இன்னொன்னு ப்ளூ ஸ்டார். இந்த 2 படங்களும் என்ன கதையை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட்டை மையப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. ஆனா கிரிக்கெட்டோடு சேர்த்து அந்த கிரிக்கெட்ல வந்து நடக்கிற சமூக பிரச்சனைகள், டிஸ்கிரிமினேஷன் உள்ள ஒரு முரண்பாடுகள், 97% மக்கள் 3% மக்களால எப்படி அடக்கி ஆளப்படுறாங்க, இந்த விஷயம் கிரிக்கெட்ல காலகாலமா அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு கும்பல், அது சம்பந்தமான கதை. அது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த முரண்பாடுகள், டிஸ்கிரிமினேஷன், எல்லா விஷயத்தையும் இந்த 2 படமும் தெல்ல தெளிவா, அதாவது சமூக நீதிக்கான பாதைய இந்த 2 படங்கள், அதாவது ப்ளூ ஸ்டார் மற்றும் ஜீவா, இந்த 2 படங்களுமே மிக தெல்ல தெளிவா வந்து அதை எடுத்து காட்டியிருந்தோம். அந்த படங்கள்ல சொல்லப்படுற அந்த சமூக நீதி பத்தின கருத்து தான் நம்ம மாமாவுக்கு பிடிக்கலையா. அதைத்தான் அவர் இன்டைரக்டா சொல்ல வர்றாரு. இதே அஸ்வின் மாமா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது வந்து கிரிக்கெட்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முன்னுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம், இத நான் சொன்னா கான்ட்ரவர்சி ஆயிடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ட இதே நம்ம அஸ்வின் மாமா தான் சொல்லியிருப்பார். அப்ப கிரிக்கெட்னு இல்ல, எல்லா இடத்துலயும், பள்ளிக்கூடத்துல, காலேஜஸ்ல, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துலயும் பாகுபாடு இருக்கு. அது இனத்தாலேயோ, நிறத்தாலேயோ, மொழியாலேயோ, ஜாதியாலேயோ ஏதோ ஒரு வகையில இருக்கு. அப்ப இவருக்கு நடந்த டிஸ்கிரிமினேஷன் என்ன? இது வந்து இனத்தால நடைபெற பிரச்சனை. அதாவது நீ வந்து தமிழன், நாங்க வந்து இந்த சைடு, நார்த் சைடு, இதை பிளேஸ் பண்ணி நடந்திருக்கு. அதை வந்து அவர் வந்து வெளிப்படையா சொன்னா அவரோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காரு. வேணும்னா வீடியோ வந்து நெட்ல கிடைக்கும், தேடி பாருங்க. சோ உங்களுக்கே நல்லா தெரியுது, அதாவது யாரு சொல்லணும்னா அஸ்வின், உங்களுக்கே நல்லா தெரியுது எல்லா இடத்துலயும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னியா? உங்களுக்கு வந்தா அது வந்து இந்த மாதிரி நடக்க அப்படின்னு நீங்க பேசுறீங்க. மத்தவங்களுக்கு வந்த வழியை வந்து அவங்க பேசுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நெச்சிக்கன் காட்டினது சிவனாவே இருந்தாலும் குச்சம் குச்சமேன்னு சொல்ற நக்கீரன் பரம்பரையை சேர்ந்த நம்ம இந்த மாமா மட்டும் சும்மா விட்டுருமா என்ன?